ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். மிஸ் சுதாகமன் ஐஎஃப்எஸ் அவர்கள்ட்ட நம்ம எடுத்த இன்டர்வியூவோட சீரிஸை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோலையும் அதை பற்றி தான் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த ஜேர்னியை இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போகலாம் அண்ட் என்னென்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் நீங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இந்த ஜேர்னி இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீசஸ் குரு அப்படின்னு ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு சிவில் சர்வன்ஸை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது. அண்ட் இது ஃப்ரீ ப்ரோக்ராம் தான். ஸோ இதில் நீங்கள் எப்படி வந்துட்டு என்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட குவரிஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய அவங்கள்ட்டே நம்ம எல்லா குவரிஸையும் கேட்டோம். அண்ட் அவங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அண்ட் இதை பற்றின நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களில் பலருக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓவர் டு தி வீடியோ. இப்போ நிறைய பேர் வந்துட்டு when they start late, like college timeல இல்லாம when they go for a job and think about civil services, people are like நிறைய பேர் வந்துட்டு ஸ்கூல்ல இருந்தே படிக்காங்க, காலேஜ்ல இருந்தே படிக்கிறாங்க. சோ கேன் ஐ அப்படின்னு இதெல்லாம் வந்துட்டு ஜெனரலி நம்ம கேட்கக்கூடிய மிட்ஸ்ல people start thinking, and there are few people who start like 27 28ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை கேட்கறதே வந்துட்டு கேன் ஐ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. சோ வாட் டு யூ வாண்ட் டு சே டு them? நான் சொன்ன மாதிரி it's a question to me which I feel it's not the right way for people to think. எல்லாருக்கும் எல்லா சான்சஸும் அந்த வயசுல கண்டிப்பா கிடைக்காது. ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கிரம் கிடைச்சிடும். 21 இயர்ஸ்ல சர்வீஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க, 35 இயர்ஸ்ல வந்து சர்வீஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு தாட் உங்க மைண்ட்ல இருந்து தயவு செஞ்சு வந்து எடுத்து போட்டுருங்க. வயசுங்கிறத வந்து ஜஸ்ட் ஒன்லி எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா, அது போதும். அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ்ங்கிறது வந்து கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ண வேண்டியது வந்து அதுக்காக மட்டும்தான் நீங்க வந்து ஃபீல் பண்ணணும். மெச்சப்படி நீங்க 27 இயர்ஸ்குள்ள நான் வந்திருக்கிறேன், 30 இயர்ஸ்குள்ள வந்திருக்கேன்னா அதெல்லாம் இட்ஸ் டோட்டலி நாட் அ மீனிங்ஃபுல்லான ஒரு தாட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் மைண்ட்ல இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து எட்ட போடுங்க. ஓகே, ஸோ ஒன் திங் அகைன் ஐ டெல் டு யூ, நான் என்ன பத்தி தான் சொல்ல முடியும், like because I have gone through so many things. See, when a girl, being a woman who is married and who was on a family way, I was bold to resign my job in Wipro. ஒரு ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சில போயிட்டு +2 பசங்க கூட போய் ஸ்கூல்ல உட்காந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு தாட் வந்து உங்களோட அந்த என்டையர் ஸ்கூல் வந்து வெடிக்க பார்க்கும். when I was full term pregnant with a big tummy going and sitting with a student and studying. ஓகே, இப்போ எக்ஸாமினேஷன் எழுதும் போது கூட வந்து எல்லாரும் வித்தியாசமா பார்ப்பாங்க. ஸோ பட் ஆனா வயசு எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது வந்து எல்லாருக்கும் எல்லா அந்த ஏஜ்ல கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்க போறது கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து அந்த சான்ஸ் வந்து அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் வரும். பட் ஆனா சான்ஸ்ங்கிறது வந்து அன்டைம் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ ரைட்லி யூஸ் இட் அட் த ரைட், அந்த ரைட் ஸ்பிரிட்டோட வந்து யூஸ் பண்ணுங்க. ஏஜ் இஸ் ஒன்லி நம்பர். நான் சொன்ன மாதிரி வந்து ஏஜ்ங்கிறத வந்து நீங்க எப்படி கவலைப்படணும்னா எலிஜிபிலிட்டி இன்னும் எத்தனை அட்டெம்ப்ட் இருக்க போகுது இந்த வயசுல, அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு வயசை பத்தி நீங்க வந்து வரி பண்ணிக்கணுமே தவிர வந்து நான் வந்து 21 இயர்ஸ்ல வந்திருக்கலாமே, அவங்கலாம் 21 இயர்ஸ்ல வந்திருக்காங்களே, சின்ன வயசுல இருந்து அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்களேன்னா, see again I'm telling to you, I did not even know what is UPSC. நான் என் வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிவில் சர்வெண்ட் பார்த்தது வந்து மார்க் இன்டர்வியூக்கு உட்காரும் போது எனக்கு அங்க மார்க் இன்டர்வியூல ஒன் ஆஃபீஸர் வாஸ் சிட்டிங். ஸோ அப்பதான் நான் முதல் தடவை ஐ ஹேட் இன்ட்ராக்ஷன் வித் சிவில் சர்வெண்ட் இட் செல்ஃப். So I never knew that there was UPSC, there was TNPSC. I was completely ignorant of the fact that இது. So அது இன்னும் இருக்குன்றது தெரியாம நம்ம வந்து எப்படி படிக்க முடியும், வந்து யூபிஎஸ்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால பட் ஆனா எப்பத்துல இருந்து நீங்க சிவில் சர்வீஸ்க்கு படிக்கணும் இல்ல வேற எந்த எக்ஸாமுக்கும் எப்பத்துல இருந்து நீங்க அந்த தாட் மைண்டுக்குள்ள வருதோ அந்த செகண்ட்ல இருந்து வந்து நீங்க எஃபர்ட்ஸ் போடுங்க. That is enough, more than enough. பட் ஆனா அப்பல இருந்து நீங்க பண்ண போறது வந்து it should be 100% எஃபர்ட்ஸ் போடணும். அந்த ஒரு தாட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மைண்ட்ல வந்து இருக்கணும். வேற எந்த ஒரு தாட்டோ இல்ல வந்து உங்களை டைவர்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, எஸ்பெஷலி ஐ ஷுட் ரியலி டெல் திஸ் பாயிண்ட், யூ ரைஸ் த ரைட் கொஸ்டின்.
சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட என்வாயன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்டான என்வாயன்மெண்ட். மேக் ஷுர் யூ ஆர் இன் பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்ல இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி இல்லைன்னா நெகட்டிவ் என்வாயன்மெண்ட் இல்ல அந்த எனர்ஜி, பீப்புள் வில் ட்ரை டு டாக், காசிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும், நீங்க அகாடமி போனீங்கன்னா அங்கயா இருக்கட்டும், இல்ல ஸ்டடிஸ் குரூப்லயா இருக்கட்டும், அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து யூ ட்ரை டு divert yourself. Don't be in that environment, because அப்ப என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவிட்டிக்கு you spend up lots of energy to it. அப்புறம் நீங்க மைண்ட திரும்பியும் வந்து வந்து அதுல இருந்து நீங்க வந்து அந்த ஹேங் ஓவர்ல இருந்து வெளில வந்து நீங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால ட்ரை as far as possible try to avoid such environment. அவங்க கூட அந்த இல்ல ஒரு சில பேர் கூடயோ இல்ல அந்த என்வாயன்மெண்ட் கூடயோ உங்களோட அந்த பாசிட்டிவிட்டியில இருந்து அந்த ஒரு எனர்ஜில இருந்து நீங்க ரெடியூஸ் ஆகுறது தயவு செஞ்சு அந்த அந்த டெம்போ லெவல் உங்களுக்குள்ளார மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். ஸோ தட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ரூமர்ஸ், லாட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ் வரும். இந்த வாட்டி பேட்டர்ன் மாத்த போறாங்களா, யூபிஎஸ்சி போர்டு கூடி இருக்குதா, இது பண்ணிருக்கான், எது எப்படியோ அவங்க பண்ணிட்டு போறாங்க. வை ஷுட் யூ வரி அபவுட் இட்? இப்போ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு தே வுட் பி கிவிங் யூ இனஃப் ஆஃப் டைம் கொடுத்துருவாங்க, படிக்கிறதுக்கோ இல்ல அதுக்கான டைம் கொடுத்துருவாங்க. அந்த டைம்ல நீங்க இதை பத்தி வந்து திங்க் பண்ணுங்க. அதை பத்தி அந்த டைமை வந்து எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூபிஎஸ்ல இந்த மாதிரி உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த வாட்டி வந்து இந்த சிலபஸ் வந்து மாற போகுது, இவ்வளோ வேகன்சிஸ் தான் வந்து இருக்குது, இவ்வளோ இந்த வாட்டி இந்த எக்ஸாமினேஷன் ஒன்னும் குவாலிஃபை பண்ண போறது இல்ல, இங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. டோன்ட் வரி அபவுட் இட். யூ டூ யுவர் ஜாப் ரைட்லி. உங்க ஜாப் நீங்க படிக்க வேண்டியது படிக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நீங்க இவ்வளவு எனர்ஜி டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. காசு ஸ்பெண்ட் பண்றதை விட வந்து அந்த வயசை ஸ்பெண்ட் பண்றீங்க. இப்போ 24 இயர்ஸ்ல வந்து இருக்கீங்கன்னா 24 இயர்ஸ்ங்கிறது வந்து ஒரு பிரைமான ஒரு யூத் பீரியட். அந்த ஒரு யூத் பீரியட் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு நீங்க இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க டர்ன் பண்ணி பார்க்கும்போது ஐயோ நான் என்னோட 24 இயர்ஸ் நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க யூ ஷுட் நாட் ஈவன் ரிக்ரெட் அபவுட் இட். ஓகே, நீங்க டர்ன் பண்ணி பார்க்கும்போது உங்க லைஃப் நீங்க பின்னோக்கி பார்க்கும்போது ஓகே நம்ம கண்டிப்பா வந்து அந்த 24 இயர்ஸ்ல நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டதுனாலதான் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வேலையில வந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் உங்களுக்கு இருக்கணுமே ஒழிய யூ ஷுட் நாட் லீவ் அ சான்ஸ் ஃபார் ரிக்ரெட்டிங். நீங்க ஐயோ அவரு பண்ணிட்டோமேங்கிறது மாதிரி நீங்க டோன்ட் கிவ் அ சான்ஸ் ஆஃப் ரிக்ரெட்டிங் இன் தி ஃபியூச்சர் அட் ஆல். யூஸ் யுவர் பிரசன்ட். உங்க கையில இருக்கிறது பிரசன்ட் டைம் தான். பாஸ்ட் பத்தி நீங்க கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்லை. யூ ஒன்லி டேஸ்ட் பிரசன்ட் டைம் தான் வேஸ்ட் பண்ண போறீங்க. ஃபியூச்சரை பத்தி உட்கார்ந்து ட்ரீம் பண்ணிட்டே இருந்தா ஒரு பருப்பும் இங்க வந்து வேக போறது கிடையாது. கண்டிப்பா அதுக்கு நீங்க வந்து எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரிசல்ட் கிடைக்க போகுது. சோ அதனால பாஸ்ட் ஃபியூச்சர் இந்த ரெண்டுத்தை பத்தியும் அந்த தாட்ல இருந்து வெளில வந்துட்டு பிரசன்ட் பத்தி மட்டும் வந்து வரி பண்ணுங்க. பிரசன்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. when you feel about your future, when you have really very big dreams to achieve, you should be focusing on your present and you have to invest time on the present. so அதனால இப்போ இருக்கக்கூடிய டைம் நீங்க இப்போ இந்த செகண்ட்ல இருந்து நீங்க சிவில் சர்வீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் திங்க் பண்ணீங்கன்னா கூட you have got இப்போ உட்கார்ந்தீங்கன்னா கூட இந்த prelims எக்ஸாமினேஷனுக்கு உங்களால கண்டிப்பா வந்து you will be able to clear பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ அதனால don't worry about whatever has happened so far. இப்போ இந்த செகண்ட்ல இருந்து start working hard. That's one thing which I have strongly believed in. I have been following this for these many years. I feel this is really working out well. I wish it will work out for you also. Yeah, ma'am. Thank you, ma'am. And coming to the mentorship program, so civil services guru அப்படிங்கிற ஒரு mentorship program இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், but we know minimal about it. So can you brief about? Yeah, the civil services குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it was started by a few of the senior civil servants from across different services. So I'm a part of it for about 5-6 years now, and it was started I think maybe in 2013 or 12 start பண்ணாங்க. இது வந்து ஆக்சுவலி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுன்னா லைக் நான் சொன்ன மாதிரி வந்து அவங்களோட மெயின் தீம் வந்து
aim வந்து என்ன இருந்துச்சுன்னா, for many students do not have the access to reach the institutes. அவங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியாது, எப்படி இல்லைன்னா ஃபினான்ஷியலா வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அவங்களுக்கோட ட்ரீம்ஸுக்கும் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற காரணத்தோட தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. So I was fortunate to be a part of this. Soon after my training, by the time I joined the cadre, I was already a part of it. So இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஸ்வலி வந்து ஜூன் மந்த்ல வந்து we used to call ஒரு வெப்சைட் இருக்கு, சிவில் சர்வீசஸ் குரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து யூ கெட் டு நோ அபவுட் எப்படி இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, யாரெல்லாம் மென்டர்ஸ் இருக்காங்க, என்னென்ன மென்டர்ஸ்லாம் இருக்காங்க. பாதி பேரை வந்து they are popular. I think you would have heard so many civil servants. அதுல இருக்கிறவங்க பேரை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. There are even few other people who are full time. கண்டிப்பா வந்து அவங்க வந்து lots of efforts போட்டு அவங்க டைமையும் வந்து அதையும் வந்து உங்களுக்கு ஒர்க்கையும் பார்த்துட்டு அவங்க ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ்ல வந்து இதுல ஃபோக்கஸ் பண்றவங்களும் lots of people are there. So இதோட மெயின் எய்ம் பாத்தீங்கன்னா இதுதான். For students who are not going to the institute or not able to go to the institute, it's a hand holding mechanism. We do not teach them anything. We only tell them how to do, what to do. That's all. அவங்களே தான் அந்த ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. ஷெட்யூல் கொடுத்துடுவாங்க. ஷெட்யூல்ல படி வந்து உங்களுக்கு அந்த ஷெட்யூல் படி செஷன்ஸ் வந்து நடக்கும். உங்களுக்கு அந்த ஷெட்யூல்ல சப்போஸ் எனக்கு ஜியோகிராஃபி ஷெட்யூல் இருக்கு இந்த வீக் ஃபுல்லா அப்படின்னா அந்த டாபிக்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஈவினிங் வந்து 1 hour வந்து டைம் இருக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி வர்ச்சுவல் மீடியம், ஃபுல்லா டெலகிராம்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இது. வேற எந்த குரூப்ஸும் வந்து யூஸ் பண்றது இல்லை, ஒன்லி டெலகிராம் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ, இல்லைன்னா வந்து பிஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ் லாட்ஸ் ஆஃப் டவுட்ஸ் வரக்கூடும். எந்த சர்டிபிகேட் கொடுக்கணும், இந்த பேப்பர் கிடைக்கல, அந்த பேப்பர் கிடைக்கல, இது கொடுக்கணுமான்னு, இந்த எலிஜிபிலிட்டி இருக்குமான்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டைரக்டாவே வந்து we give you the reply. ஸோ இந்த டீம்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா more than 25 mentors இருக்காங்க. So mentors across the services, across they have put in lots of different level of work experience ல இருக்கிறாங்க. So அப்படி இருக்கும்போது we have got even young இப்போ recent batchல இருந்தவங்களும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. So they are even more familiar with the exam pattern. அவங்க என்ன படிச்சாங்கங்கறத ஷேர் பண்ணுவாங்க. So அப்படி இருக்கும்போது இது கம்ப்ளீட்லி வர்ச்சுவல் மீன்ஸ் தான். ஸோ அதனால வந்து யாரோட டைமும் அவங்க எங்க இருக்கணுங்கிறதும் வந்து எங்க இருந்தாலும் அவங்க இதை கண்டிப்பா வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். So this is something what we have been doing, and we focus on prelims batch தனியா இருக்கும். அந்த prelims batchல வந்து as I told to you the schedule இருக்கும். geography ஒரு காலகட்டத்துக்கு, history, அப்புறம் economy, different subjects. So அந்த subjectsல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற mentors வந்து will be able to address your whatever queries you are getting. And then AIMS examination வரும்போது வந்து and இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா mock test conduct பண்ணுவாங்க. mock test பண்ணும்போது you get that familiarity of those எப்படி வந்து deal பண்ணணும். and it's only வந்து collective learning. And because of lot many students who wanted to get enrolled into this, of late they have started up with the first phase la வந்து அவங்க ஜூன் மந்த் வந்து கால் ஃபர் பண்ணும்போது அப்ளை பண்ணுங்க with some reasons you have like apply. And there is some criteria based on which the students are being selected. I believe that last year 300 students தான் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு, because we cannot be taking in lot of people because we won't be able to focus on them. Unnecessarily keeping in a large number will dilute the entire efforts வந்து dilute பண்ணிடும். So the number is quite restricted. And with this 300 they'll be divided into individual teams la divide பண்ணி entering system தான். It's not something, it's completely a free initiative, it's a pro bono initiative, and it's not something done out of any ulterior motives or something. It's the only reason for us to come together, or the seniors who thought for this program is to reach out to people who are not able to afford
any kind of guidance or who do not get any kind of guidance. So அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து இன்டர்வியூ போற வரைக்கும் வந்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. That's what. Thank you so much, ma'am. That's a very valuable thing, and kandipa idu innum nariya pera senradayum, and many people will get benefited because of this. Thanks for that, ma'am. And do you want to say something to aspirants, whatever? I've been talking for about 1 hour 15 minutes, I suppose, already. So I have told enough of things. So முதல் விஷயம் வந்து நீங்க ஏற்கனவே சிவில் சர்வீஸ் படிச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் உங்களோட ஃபியூச்சர்னு தெரிஞ்சதுன்னா, give 100% or even 200, whatever you call, okay, full efforts வந்து இதுல இருக்கணும். நான் சொன்ன மாதிரி only 4 things you have to do: read, reread, revise and recollect. இது பண்ணீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு the entire process வந்து என்ஜாய் பண்ணி படிங்க. தயவு செஞ்சு வந்து ஃபார்மாலிட்டிக்காகவோ எக்ஸாமுக்கு மார்க் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட படிக்காதீங்க. அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது படிக்கிறதுக்கான அந்த பெனிஃபிட் கண்டிப்பா இருக்க போறது கிடையாது. I have seen so many students who write PhD பண்ற மாதிரி உள்ளார டீப்பா போயிடுவாங்க. அந்த டெப்த்னஸ் வந்து உங்களுக்கு இங்க தேவை கிடையாது. உங்களோட நாலேஜ் அவங்க செக் பண்ண போறது இல்ல, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் வந்து சிவில் சர்வீஸ் செக் பண்ண போகுது. ஒரு ப்ராப்ளம்னு ஒண்ணு கொடுத்தாச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்க எப்படி வந்து ஹோலிஸ்டிக்கா பாக்குறீங்க, எப்படி வந்து ஃபுல்லா வந்து நீங்க ஒரு ஏரியல் வியூல வந்து அப்ரோச் பண்றீங்க, 360 டிகிரி அப்ரோச் வந்து எப்படி இருக்குங்கிறது தான் வந்து உங்களுக்கு என்ன ஒரு சிவில் சர்வீஸ் நீங்க போய் ஜாயின் பண்ணீங்கனாலும் இப்படிதான் நீங்க வந்து இருக்க போறீங்க. சோ அதுக்கான ப்ராசஸ் தான் உங்களுக்கு இந்த என்டையர் எக்ஸாமினேஷன் பேட்டர்னே அதுதான். சோ அதனால இன்னும் நீங்க அந்த ஒரு பார்ட்டை வந்து நீங்க டைஜஸ்ட் வித் இன் yourself and start working on that aspect. So notes making is very important. Notes is very, very helpful to you. Never miss on the notes making thing. Current affairs, pay full attention to current affairs. நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ஜியோகிராஃபினா ஜியோகிராஃபி, ஹிஸ்டரினா ஹிஸ்டரின்னு பார்க்காதீங்க. try to interlink the subjects. அப்படி இன்டர்லிங்க் பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் ஆகும். ஃபேக்ட்ஸ் மறக்க மாட்டீங்க. லாட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹேவ் ப்ராப்ளம் வித் ரிமெம்பரிங் த ஃபேக்ட்ஸ் அண்ட் த அதர் திங்ஸ். ஸோ அதனால அது வந்து யூ won't be able to forget only then. So these are the few important things நான் சொன்ன. And then as I told to you already, civil service க்கு படிக்க வந்துட்டா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் எழுதணுங்கிறது எந்த ஒரு ரூல் புக்லயும் இல்ல, வந்து அது கட்டாயம் கிடையாது. So try to equip yourself for any kind of environment and any kind of job opportunities you get. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஜாபுக்கு போறதுங்கிறது வந்து it's a very difficult situation. Anybody who's following the current affairs, who's following the economy part, the way the growth வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த ஒரு ஜாபும் வந்து இட்ஸ் நாட், டோன்ட் ஜட்ஜ் எனி ஜாப். ஓகே, எல்லா ஜாப்ஸும் வந்து உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு ஜாப் தான். ஸோ எந்த ஜாபும் வந்து ஒரு வேலை இன்னொரு ஜாபை விட வந்து குறைச்சு எடை போடாதீங்க. So judge everything in everything has its own value. So அதனால வந்து right maximum number of examinations வந்து அட்டெம்ப்ட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி prime youth period வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, 2-3 சீரியஸ் அட்டெம்ப்ட் கொடுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜாப்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த ஜாப்ல இருந்துட்டு நீங்க திரும்பியும் இந்த எக்ஸாமினேஷன் வந்து எழுதலாம். ஸோ பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா நீங்க ஃபுல்லா உட்காந்து படிக்கணும்னு இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் நீங்க 2-3 எக்ஸாம் வந்து எழுதிட்டீங்கன்னா எப்படி எக்ஸாம் இருக்க போகுது, உங்களுக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I have said enough and wish you people all the very best. வாழ்த்துக்கள். Thank you so much, ma'am. Definitely the நிறைய பேரை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணும். And thanks for giving your valuable time to us, ma'am. Thank you.
So that's the end of part 4 of the video and this interview series with Miss Sudha Gaman IFS. I hope இதில் நீங்கள் நிறைய புது புது விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னும் நான் நம்புகிறேன். ஸோ வாட்ஸ் எவர் ப்ளீஸ் டு சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் உங்களுக்கு என்கிட்டயோ இல்லை அவங்கக்கிட்டயோ பேசணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸில் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எங்களுடைய சோஷியல் மீடியாவோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். வேறு இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கேட்கணும் மற்ற எல்லா சிவில் சர்வன்ஸ் டீம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். தேங்க்யூ.